ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்டான கருவேப்பிலை சாதப்பொடியை நம்ம எப்படி செய்கிறோம், எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது நம்மக்கிட்டேயே ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். நிறைய பேர் வாங்கிட்டு திருப்பி வாங்குறீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம எடுத்து உருவி இந்த மாதிரி நிழல்லையே தான் காய வைக்கிறோம். வெயிலில் கருவேப்பிலை காய வச்சிங்கன்னா கலரு, வாசம் எல்லாமே போயிடும். நிழல்ல காய வச்சு அதில் சேர்த்துற எள்ளுமே பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்து எள்ளை எப்பவுமே அப்படியே சேர்த்தக்கூடாது. எந்த நீங்கள் பதார்த்தமோ எந்த ரெசிபி செஞ்சாலுமே எள்ளை நல்லா கழுவிடுங்க. அதில் ஒரு பயங்கரமான ஒரு நெடி இருக்கும், அந்த ஒரு கலரும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்ல வெயில் நேரத்தில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எள்ளு தான் நம்ம இட்லி பொடி ஆகட்டும், எல்லா பொடியிலையுமே இதுதான் சேர்க்குறோம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணின எள்ளை தான் சேர்க்குறோம். எள்ளும் நம்ம தோட்டத்து எல்லை தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் அந்த கருவேப்பிலை பொடி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. வாங்கினவங்க ரிப்பீட்டடாக வாங்குறீங்க. நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் மாதிரியே ஆயிடுச்சு இந்த கருவேப்பிலை பொடி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 நாளைக்குள்ளே அப்படியே அரைச்சு நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோம். வீட்டு முறையில் செய்கிறது ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ குறைவான குவான்டிட்டியில் செய்வோம். ஸோ அந்த மாதிரி தான் பொடி வகைகள் எல்லாமே அரைச்சி அனுப்புகிறோம். நிறைய பேர் வாங்கிட்டு திருப்பி வாங்குறீங்க. இது வரைக்கும் வாங்காதவங்க, ஒரு கருவேப்பிலை பொடி முடி நிறையா கொட்டுது, இல்லை கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கணும், குழந்தைங்க சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பொடியை வாங்கி சாதத்தில் தாளித்து ஸ்கூலுக்கு ஒரு தாளித்து சாதம் மாதிரி, பொடியில் பெரட்டி இட்லியில் பொடி இட்லி மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாதத்துலேயும் சாப்பிட்லாம், பொரியலில் மேலே தூவி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுற. இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பூண்டு இட்லி பொடி, எள்ளு நிலக்கடலை சேர்த்துன இட்லி பொடி, நிலக்கடலை பொடி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, இது மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோம். எல்லாமே ஆனால் பியூர்லி ஹோம்மேட் தான், வீட்டிலையே தான் செய்கிறோம். நம்ம வீட்டு முறையில் வீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நிறைய பேர் வாங்கிட்டு இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இது வரைக்கும் வாங்காதவங்க கூட நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் வர இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் கூட பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் வாட்ஸ்அப்போட லிங்க்குமே நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டாகிராம் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைலோடைய இந்த தியா ஃபுட்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பியூர்லி ஹோம்மேட்.